வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் ஆனைபோய் கிராமம் பம்பை சிலம்பு குழு ஆசிரியராக நான் இருக்கின்றேன். என் பெயர் வெங்கடேசன். ஒரு 25 வருஷமா இந்த தொழிலில் பம்பாட்சின்னு இருக்கிறேன். நான் 10வது படிச்சிருக்கிறேன். 20 வயசுல வந்துட்டேன். 19-20 வயசுல இந்த தொழிலுக்கு வந்தேன். நான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு தான் இந்த வேலைக்கு வந்தேன். நான் அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் போது மழை வந்துட்டாக்கா இல்லை விளையாட்டு பிரிவுலையோ என்னை கூப்பிட்டு வாத்தியாருக்கும் பாட்டு பாட சொல்லுவாங்க. அதை நான் பாடின்னு இருக்கும்போது எங்கள் ஊரில் இருக்கிற சுப்பிரமணிய தம்பராரு அதை பார்த்து என்னை இந்த வேலைக்கு வர சொன்னார். அவர் மூலியமாக தான் இந்த வேலையை கற்றுக்கினேன். அவர் தான் எனக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்தாரு. நான் படிச்சது 10வது வரைக்கும் தான் படித்தேன். மறக்க முடியாத அனுபவம்னாக்கா அவர் மூலியமா நான் கற்றுக்கினேன். என் மூலியமா ஒரு 50 பேருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு எல்லா சுத்தப்பட்டு இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆள் 2 ஆள் 3 பேர் 5 பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். கம்பெனி உருவாக்குனேன். முதல் நான் போகும்போது எனக்கு 15 ரூபாய் சம்பளம். ஒரு 4 புள்ள செய்தா 30 ரூபாய், ஒரு ராவு ஒரு பகல் புள்ள செய்தா 30 ரூபாய். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும்போது 30 ரூபாய் கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் 50 ரூபாய் ஆச்சு. அதன் பிறகு 100 ரூபாய் 150 ரூபாய் சம்பளம் வரும்போதெல்லாம் நான் வாத்தியார் ஆயிட்டேன். வீட்டுல எதுவும் அதை கண்டுக்கல. அந்த ஆர்வத்துல நான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த 5 ரூபாய் பெருசு பண்ணல. வேலை எல்லோரும் கத்துக்கிறோம், முழுமையா கத்துக்கணும் அப்படின்ற போது தான் அந்த வேலைக்கு ஈடுபட்டோம். எங்களுக்கு பம்பு வேலைன்னு பார்க்கும்போது ஆரணி சைடு புனலுப்பாடின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த புனல்பாடி கிராமத்துல 7 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு விறகு சொட்டு நடந்தே அந்த கிராமத்துக்கு வரணும். அப்படி வரும்போது அந்த வேலை எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அங்க வர்ணிச்சு கூழ் ஊற்றும் போது சாமி வரல. மறுபடியும் நாங்கள் ஒரு 4 ஹவர் அங்கே வர்ணிச்சு கூழ் ஊற்றணும். அன்னைக்கு அந்த சம்பளமே எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் தான் வந்தது. 3 நாள் வேலை செய்தது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூலி பண்ணி எங்களுக்கு சம்பளம் வந்தது. 3 நாளும் ராவும் பகலும் தொடர்ச்சியாக வேலை செய்தோம். மறுபடியும் நான் தொடர்ந்து அந்த ஊர் 5 வருஷம் செய்தேன். அவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் ஊர் மக்கள் நல்லபடியாக எங்களை அழைச்சாங்க, விரும்பினாங்க. நாங்கள் போய் எங்கள் கஷ்டத்தை பார்மறாத கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஊரில் போயிட்டு நாங்கள் தொழில் செய்தோம். ஆமாம், ஏரி வழியாக போகணும், கயனு வழியாக போகணும், வரப்பு வழியாக போகிறோம். வழியே கிடையாது, ரோடு கிடையாது. போகிறதுக்கு 3 மணி நேரம், வரத்துக்கு 3 மணி நேரம். அந்த கோயிலாண்ட போயிட்டு கரகம் சிங்காரிக்கு வச்சு வர்ணிக்கிறதுக்கு 1 மணி நேரம். 6 மணி நேரம், 7 மணி நேரம். மொத்தத்தில் டோட்டலாக 7 மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை செய்தோம். சென்னையில் தொடர்ச்சியாக எப்படின்னு எல்லா கோயிலுக்கும் ஆடி ஆவணிக்குள்ள ஒரு 10 வாரம் எனக்கு தொடர்ச்சியான கோவில் இருக்குது. பல்லாவரம் பம்பல் அங்காளம்மன் கோவிலில் எனக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடத்தி எனக்கு சால்வை போட்டிருக்காங்க. அது முக்கியஸ்தவர் சாரதி குமார். தோராயத்துக்கு நாங்கள் ஒரு 20,000 பேசினாக்கா ஒரு 2,000-3,000 எக்ஸ்ட்ரா கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. சென்னையில் பல்லாவரம் சொல்லலாம், ராமாபுரம் மணப்பாக்கத்து கோயில் சொல்லலாம், குமுளிவாக்கம் முத்துமாரியம்மன் கோயில் சொல்லலாம், கொருகுப்பேட்டில் வர்ணமுத்து மாரியம்மன் கோயில் சொல்லலாம். இதே ஊரில் இங்கே இருக்கிற காளியம்மன் ஆனைப்பொய்யில் இந்த காளியம்மன் கோயிலுக்கு சொல்லலாம், கிராமதேவி காளியம்மன் கோயிலுக்கு சொல்லலாம். பக்கத்து ஊரில் சுனாமேட்டில் செல்லியம்மன் கோயிலுக்கு சொல்லலாம். 1000-2000 எக்ஸ்ட்ராவே போட்டு கொடுப்பாங்க. முதல் பம்படிக்கு போகும்போது பாட்டு பாடும் போதும் பம்படிக்கு போகும்போது கை இந்த ஷோல்டரெல்லாம் வலிக்கும், தொண்டை வலிக்கும். இதெல்லாம் உண்டு தான். கஷ்டத்தை பால் மாறாத நாங்கள் வேலை செய்வோம். எல்லோரும் ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. இந்த சின்ன பசங்களுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த ஆர்வம் அவங்களுக்கு வந்தது. அதனால இவங்க இந்த தொழிலில் ஈடுபட்டாங்க. கூட இருந்து இப்படிதான் வழிமுறைன்னு சொல்லி கொடுத்து அவங்களை நிர்வாகம் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். நன்றி. சக்தி சாமுண்டீஸ்வரி பம்பை சிலம்பாட்ட குழு எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.